Hello everyone, welcome to post market analysis. ஸோ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு இந்த இடத்துல இருக்க சப்ளை ஜோன், அதாவது அக்டோபர் 22 கிரியேட் ஆன அந்த சப்ளை ஜோனில் வந்து லாஸ்ட் டே ரியாக்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ 5 மினிட்ஸில் பார்க்கும்போது இந்த சாக் வந்து கொடுத்துருக்கு மார்க்கெட். அப்போது இந்த சாக் கொடுத்ததுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எங்க இருந்து இம்பேலன்ஸோட ப்ரைஸ் வந்து வேகமாக ட்ராப் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மேலே இருக்க ஒரு ட்ராப் பேஸ் ட்ராப் நிலையில மார்க் பண்ணி அது நம்மளோட செல் ஓபியா செல் ஜோனா நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். அங்கே வந்து செல் அடிக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து நார்மலி எசென்சியலாக பண்ண போகிறது. ஸோ டார்கெட் அப்படின்றது அந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி, நம்மளோட சப்ளைக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன லோ வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அது டார்கெட். ஓகேங்களா? அப்போ இந்த டேப் அடிச்சான என்ட்ரி ஐக்கியமோட எஸ்எல் டார்கெட் பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் லோ. ஸோ இல்லைப்பா நான் வந்து மேக்ஸிமம் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த லோ வரைக்கும் இங்கே இருக்க இம்பேலன்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணிக்க முடியும். இந்த லோ வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக், அதாவது மண்டே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ப்ராபபிலிட்டி. ஸோ இருக்க இந்த ஜோன் ஓகேங்களா, இந்த ரேஞ்சில் இருக்க இந்த ஃபுல்லாக இந்த கன்சாலிடேஷன் ஃபுல்லாக வந்து நமக்கு என்னவா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட் கேப் அப் ஓப்பனிங் கொடுக்குறோம் அப்படின்னா கேப் அப் ஓப்பனிங் கொடுத்த உடனே நமக்கு ஸ்டாக் கொடுக்குது அப்படின்னா நம்ம வந்து செல் அடிக்கலாம். ஜோனுக்கு மேலே எஸ்எல் வந்து வைக்கலாம். ஸோ மினிமம் டார்கெட் அப்படின்றது இந்த லோ வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 1s எக்ஸ்பெரியோட வந்து கிடைக்குது. ஸோ கேப் அப் ஓப்பனிங் ஓகேங்களா, கேப் அப் ஓப்பனிங் என்ன பண்ணலாம் முன்னால் நடக்கலாம் அப்படின்னா கேப் அப் ஓப்பனிங்கே வந்து கேண்டில் வெளியே இருந்து வந்து இன்சைடில் வந்து க்ளோஸ் ஆகலாம். சப்போஸ் ஜோன் வந்து வேலைடாக இருக்கும், அங்கே ஸ்டாக் கொடுங்க செல் அடிக்கலாம். இல்லை ஸ்டாக் ஓப்பனிங் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு ஸ்டாக் கொடுக்குது அப்படின்னா செல் அடிக்க போகிறோம். இதுதான் நெக்ஸ்ட் நிஃப்டிக்கான ப்ராபபிலிட்டி 5 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் பேசிஸில். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நிஃப்டி வந்து என்னாச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே வந்து செல் அடிக்கலாம் அப்படின்றது தான் நம்மளோட கம்யூனிட்டியில் கொடுத்துருவோம். M15 டேப் அடிச்சிருக்கு, ப்ரீ மார்க்கெட் க்ளோஸ் வந்து ஃப்ளாட்டாக கொடுத்தாங்கன்னா ஸோ இங்கே வந்து செல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது ஸ்டாக். ஸோ அதுக்கடுத்து ஒரு 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வேல்யூ பேஸ் வேலையை வந்து கொடுத்துருலாம். ஸோ நார்மலி இங்கே போய்ட்டு தான் செல் ஆகணும். அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு 1 மினிட்ல வந்து ஸ்டாக் வந்து பார்த்துடலாம். ஸோ 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் வந்து கொடுத்துடலாம். இது வந்து ஒரு ரேலி பேஸ் வேலையாக கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் வந்தால் பை அடிக்கலாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு எப்போ வரணும் அப்படின்னா கரெக்டாக அந்த ஜோனை டேப் அடிச்சது 2:30 மணிக்கு தான் டேப் அடிச்சது. ஸோ ஸ்டாக் கொடுத்தோம் அப்படின்னா இங்கிருந்து இந்த ஹை தான் அப்படின்னு டார்கெட் பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் வந்து 771 வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம். அது ஜோனுக்கு எட்டான் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணி ஸ்டாக் கொடுத்து அங்கேயே நின்றுட்டு இருக்க மார்க்கெட். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். மெயின் ட்ரெண்ட் சைட்வேஸ் அப்படின்றத கிளியராக வந்து 11:30 நம்மளோட பப்ளிக் கம்யூனிட்டிலேயே சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியில் கரெக்டாக 9:35 சொல்லியாச்சு. ஸோ ஆஸ் பர் ஆப்ஷன் டேட்டா 9:35 சைட்வேஸ்ன்றது சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் வந்து பார்ப்போம். அந்த டைம் படி பாருங்கள், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடணும். ஸோ மார்க்கெட் அதுக்கப்புறம் வந்து சைட்வேஸ்லேயே அப்படியே வச்சு முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பாட் சார்ட்ல எப்படி சைட்வேஸ்ன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் நார்மலி ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து சின்னதாக இருக்கு. ஸோ ஃப்ளக்சுவேட் பண்ணாங்க ரேஞ்சில் வந்து ஃப்ளக்சுவேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் சைட்வேஸ். ஸோ ப்ரீமியம் பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா 24,700 கால் அண்ட் புட் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடணும். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு ப்ராப்பரான செட்டப்பில் வந்து இல்லை. அப்போ வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடணும். ஸோ இவனுக்கான லெவல் என்ன அப்படின்னா 24,700 217.9 அப்படின்றது பெஸ்ட் லெவல். ஸோ ஆஸ் பர்
ப்ரீமியம் இன்னைக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான சைட்வேஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆஸ் பர் ஆப்ஷன் டேட்டா ஒரு எக்ஸாக்டான சைட்வேஸ் அப்படின்றத நம்மளோட கம்யூனிட்டிலேயே வந்து போஸ்ட் பண்ணியாச்சு 935க்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பஞ்சு பர்ஃபெக்டான சைட்வேஸ் தான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு முடிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ப்ரீமியத்துலையும் பர்ஃபெக்டான சைட்வேஸ், ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்துலையும் ஆப்ஷன் டேட்டாலையும் பர்ஃபெக்டான சைட்வேஸ் அப்படின்னும் போது நோ ட்ரேடிங் டே. ஓகேங்களா? நம்ம ஸ்கேல்பிங் மூவ் வந்து எடுத்திருக்கலாம். ஸோ இங்கிருந்து ஒரு சின்ன பை மூவ் வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். அவ்வளோதான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து மார்க்கெட் சைட் தான். ரெண்டு பக்கமும் வந்து ப்ரீமியம் வந்து கரைச்சிருந்தாங்க. இந்த டைம்ல வந்து நம்ம ட்ரேட் பண்ணாம ஸ்டே அவே ஃப்ரம் தி மார்க்கெட், அதுதான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் மண்டேக்கான மூவ் இதுதான் ப்ராபபிலிட்டி. ஸோ